நீங்கள் வரலாறு நெடுகிலும், அதனால் தான் சஹாபாக்களுக்கு சலிக்கவில்லை என்று மறுமை 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 என்று திரும்ப 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 அவர்கள் பேசப்படுகிற நேரம் வாய் புலந்து கேட்டார்கள். பெருமானார் இறுதி நேரம் வரைக்கும் இதற்கு பின்னாடி என்ன நடக்க போகிறது என்ன நடக்க போகிறது என்பதை ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர் பதிவு செய்தது மிக அற்புதமான ஒரு பதிவு. பொதுவாக சஹாபாக்களை பொறுத்தளவில் அவருடைய சிந்தனை மறுமையாக இருந்தது என்பதை நாம் படித்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சிந்தனை மரணமும் அதுக்கு பின்னாடி உள்ள மறுமையை நோக்கி போகணும். அப்படி என்றால் அதிகம் அதிகம் மறுமையை பற்றி நாம் பேசணும், அதிகம் அதிகம் அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளணும், ஒருவருக்கு ஒருவர் பேசணும், வீட்டில் உட்கார்ந்து தம்முடைய மனைவிமார்களோட அதை பற்றி பேசணும். இன்றைக்கு சமூகத்துக்குள்ள போனா தொழுகையாளி, நோன்பு பிடிக்கிறார், எல்லாம் பண்றார், வியாபாரத்தில் மறுமை பற்றி அச்சம் இருக்கிறான்னு கேட்டால் இல்லை. அந்த இடத்துல அவர் அவுட். சில பேரை பார்த்தா பள்ளிவாசல் நிர்வாகி வீட்டுக்கு போனா தன்னுடைய தாயோட எப்படி நடந்து கொண்டீர்கள், மனம் நோவுமாறு நடந்தீங்களா, உம்மாவோட சண்டை, பாப்பாவோட பேச மாட்டாராம், மௌத்துக்கும் வர மாட்டாராம், பள்ளிவாசல்ல தலைவரா. தன் தாய் தகப்பன் விஷயத்தில் மறுமைக்கு அஞ்சினீர்களா? அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற சிந்தனையோட குடும்பம் நடத்துறோமா? அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற சிந்தனையோட சில பேர் இருப்பார்கள், அவர்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்திருப்பார்கள், பங்கு பெருசாக வந்திருக்கும், ஆம்பளை பொம்பளை ஈக்குவலா பிரித்திருப்பார்கள். அவர் முன்னாடி குர்ஆனை கொண்டு போய் சொல்லணும், எனக்கு கூடுதலா கிடைப்பதற்காக வேண்டி இந்த பங்கு எடுக்க முடியாது, குர்ஆன் இப்படி பிரிக்க சொல்கிறது, இந்த பங்கு எனக்கு வேணாம் என்று திருப்பி கொடுக்கணும். பங்கு பிரிதில் அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்ல போறாரோ தெரியாது. ரோட்ல போற நேரம் போலீசார் கையை போட்டு பிடித்திருப்பார், இந்த தப்பை பண்ணீங்களான்னு கேட்பார். ஆமா, யாருமே இல்லை, பேசை நீங்க போய் இந்த தடையை கெட்டி போஸ்ட் ஆபீஸுக்கு போய் கெட்டிட்டு வந்து எங்களுக்கு தந்தா நாங்க அப்புறம் என்ன செய்வோம், உங்களுக்கு லைசன்ஸ் தருவோம். என்னப்பா நான் கொழும்பு காலிக்கு வந்துட்டேன், காலில மாட்டிட்டேன், அல்லாஹ் மன்னிக்கணும். பல இடங்களில் நாமளும் அதை ஆரம்பத்தில் செய்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது லஞ்சம் ஹராம், ஹராம் தான். எந்த கட்டத்திலே லஞ்சம் ஹராம் தான். நாம் நம்மளை சரி காணுகிறோம். இவ்வளவு கஷ்டம் ஏனப்பா, சுபம் இல்ல, இன்றைக்கு உடம்பு வருத்தம் அப்பா. அப்ப சஹாபாக்களுக்கு வருத்தமே இருக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு ஒரு நாள் மிஸ் பண்ணலாம். தொடர்ந்து இதே காரணங்களை நாம் நமக்கு சொல்லிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேருடைய வியாபாரத்திலே மறுமை இல்லை, சில பேருடைய குடும்ப வாழ்க்கையில் மறுமை இல்லை, சில பேருடைய பொது வாழ்க்கையில் மறுமை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாத்திலையும் மறுமை சிந்தனை வர வேண்டும். எல்லாத்திலையும் மறுமை சிந்தனை வந்தால் தான் நாம் மறுமையை நிஜமாக நம்பியவர்களாக மாறுவோம். இதுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, நாம் நம்புகிறோம், உறுதியாக நம்பவில்லை. அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. நம்புறோம், உறுதியா நம்பல. மறுமை வரும் என்று நமக்கு தெரியும், அது நடக்கும் என்று தெரியும், அதை உறுதியாக நம்பினால் ப்ரிப்பேர் ஆகும். இப்பவே நாம போற பயணத்துக்காக நான் அடுத்த கிழமை டிக்கெட் போட்டிருக்கிறோம், வெளிநாடுக்கு போனா இப்பவே ரெடி ஆக்குவார், பேக்கேஜ் மெல்ல மெல்ல ரெடி ஆக்குவார். ஏண்டா போற பயணம் நெருங்குது, ரெடி ஆக்கணும். சோ நம்ம ஒவ்வொரு நாளும் மரணத்தை நெருங்குறோம் என்றால், நாம் மறுமைக்கு நெருங்குறோம் என்றால், நாம் நம்பி இருக்கிறோம் என்றால், அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நம்ம நடக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி நடக்கிற நேரம் அதோடைய உண்மை தன்மை இன்னும் அதிகமாக்கும். கவனமா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்தை நல்ல கவனமா கேளுங்க. நாம் அல்லாஹ்வை நம்பினால், மறுமையை நம்பினால், அந்த நம்பிக்கையில் நாம் பயணிக்கிற நேரம் அல்லாஹ் அதில் இஸ்திகாமத்தை தருவான், அல்லாஹ் அதில் அற்புதங்களை காட்டுவான். இளைஞர்கள் கூட்டம், பேர் தெரியாது, யாரென்று தெரியாது, அவர்கள் எங்க படிச்சாங்கன்னு தெரியாது, அவங்க உம்மா வாப்பா யாருன்னு தெரியாது. சூரத்துல் கஹ்ஃப், அதாவது 18வது அத்தியாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர் கூட்டம். எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கிறோம், அங்க நின்று பேசினார்கள், பள்ளி வாசல் இருக்கிறவர்கள் ஜூஸ் காய்ச்சி குடிப்பாங்க, ரவுடித்தனம் பண்றவங்க இளைஞர்கள் கூட்டம் எவ்வளவு இருந்தாங்க. இது யார், என்ன கேங்? இந்த கேங்குக்கு ஏதாவது பேர் இருக்குதா? இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். ஆமனு பிரப்பீம், அவருடைய ரப்பை நம்பினார்கள். அல்லாஹ்வுக்கு அந்த இளைஞர்கள் ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த இளைஞர்கள் யாருக்கெல்லாம் பாடமா? பெரும் பெரும் அல்லாமாக்கள் குர்ஆன் ஓதுற நேரம் ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் பெரிய பெரிய அல்லாமாக்கள் ஆலிம்கள் உட்கார வச்சாச்சு. யார்கிட்ட படிக்கணுமா? யார்கிட்ட? பெரிய ஷேக்கிட்ட. யாரு ஷேக்? இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் யாரு? இளைஞர்கள். ஆமனு பிரப்பீம், அவங்க ரப்பை நம்பினார்கள். அந்த இளைஞர்கள்ட்ட போய் படிங்கள் என்பதுக்கு குர்ஆனில் அல்லாஹ் இன்சர்ட் பண்ணிட்டான். குர்ஆன்ல இன்சர்ட்
பண்ணிட்டான். ஏன் அந்த வரலாறு எல்லாம் சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தோம். நான் அதை பத்தி டீட்டெயிலா பேசின டைம் வேற மாதிரி போயிரு. தூக்கத்தை எது கொடுத்தோம்? அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை என்பதை இன்னும் புரிவதற்கு. புரிஞ்சதுனால தாப்பா குய்க்குள்ள போனாங்க, புரிஞ்சதுனாலதான் குய்க்கு வந்தாங்க. ஆனால் ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு சில சம்பவங்களை அல்லாஹ் நடத்துவான். இன்னும் இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ்வை கண்டு விடுவோம் என்ற உணர்வு அவங்க கல்வில மேலோங்க செய்து விடுவான் அல்லாஹ். அவர்கள் லைத்து விடுவார்கள், இறைவனோடு பேசுவார்கள், தன் இறைவனிடம் எல்லாத்தையும் முறையிடுவார்கள். அந்த நம்பிக்கை வருவதற்கு அவர்கள் வீட்டுகளுக்குள் அந்த செட்டப்பை அல்லாஹ் பண்ணுவான். கவனமா புரிந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இது அந்த காலத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அது அல்லாஹ்வுடைய சுன்னத். ஒரு அடியானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவன் நம்பினால் இஸ்திகாமத், ஈமானுக்கு மேல் ஈமானிஹிம், அவருடைய ஈமானோடு இன்னொரு ஈமானை அல்லாஹ் சேர்ப்பான், இன்னொரு ஈமானை சேர்ப்பான். நீங்க போய் பார்க்கலாம். சஹாபாக்கள் நம்பி இருந்தார்கள், ரசூலுல்லாவை அவர்கள் பையத்து பண்ணியிருந்தார்கள், போர்க்களங்களுக்கு குதித்திருந்தார்கள், தன் ரூகை விடுவதற்கு ரெடியா இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்றார்கள். உஹதிலே உங்களுக்கு தெரியும், சந்தர்ப்பம் வந்தது. பெருமானார் பின்னாடி 7 அன்சாரிகள் 2 முஹாஜிர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு 9 பேர் சுத்தி வளைச்சு காஃபிர்கள் அடிக்கிறார்கள். அடிச்ச அடியில பல்லு காயமாகுது, நெத்தியில பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தி காயமாகுது. ஏண்டா வாப்பாமார்களை கொண்ட பழியை தீர்க்க மகன்மார்கள் வந்திருக்கிறாங்க. அபூஜகலை கொண்ட பழியை தீர்க்க இக்ரிமா பின் அபீ ஜஹல் வந்திருக்கிறான். எல்லாம் வந்திருக்கிற டைப். ரசூலுல்லாஹ் கிட்ட கிடைச்சிட்டாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. நபியை தெரிய பக்கத்துல வந்து அடித்தார்கள். இதா என்ன எல்லாரும் மலையில. இப்ப 7 அன்சாரிகள் 2 முஹாஜிர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அன்சாரிகள் போட்டி போட்டார்கள். பெருமானார் பின்னாடி, யார சொல்லலாம் எங்களுக்கு பின்னாடி, கவசத்துக்கு பதிலாக நெஞ்சை கொடுத்தார்கள். வந்து வேகப்படுற அன்போட ஒரு தோழர் அப்படியே சாய்ந்து விழுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபில் ஜன்னா, அல்லாஹ் ஜன்னாவை கொடு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜன்னாவாசி. அடுத்தது 7 பேரும் மௌத்தாயினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் 2 தோழர்கள் மக்கத்து வாசி, சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தல்ஹா அந்த 2 பக்கத்தில் நிற்கிறார்கள். ஞாபகம் சரியென்றான். இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதாவது இந்த துண்டு 2 பேரும் நிக்க பக்கத்தில் எல்லாரும் மௌத். ஒவ்வொரு தோழர்களும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எட்டி பார்க்கிறார். யா ரசூலல்லாஹ் எட்டி பார்க்காதீங்க, பற்றும், பின்னாடி போங்க, நாங்க நிக்கிறோம். அந்நபி அவுலாபில் மூமினின மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரின் நபி, இந்த நபி உயிரை விட மேலானது என்பதை அவர் காட்டின கட்டம் அது. ஒவ்வொருவரும் மௌத்தாகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த யுத்தத்தில் தான் ஒரு பெண் வர்றா ஓடிக்கொண்டு. அவ கேட்கிறா, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தண்டி எல்லா இடத்துலயும் மெசேஜ் போச்சு, மயங்கி விழுந்துட்டாங்க, மூர்ச்சிட்டு விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்தது எந்த மெசேஜ் பரவின உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோட தான் இருக்கிறாங்க. உங்க கணவர் மௌத்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்க வாப்பா மௌத்து, இன்னா லில்லாஹ், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த கட்டங்கள். உங்க புள்ள மௌத்து எந்த பொம்பளைக்கு தாங்க இயலும்? கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி, என்னுடைய நபிக்கு எப்படி என்று கேட்டால் அவர்கள் ராகத்தா இருக்கிறாங்க. எங்க அங்கே நிற்கிறார்கள். அதை கண்டு தூரத்தில் நிற்கிறார் என்று சொன்ன உடனே அந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று போல இந்த பூமியில் இப்படி ஒரு நேசத்தை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய இந்தியாவில் உஹது களத்தில் இப்படி நிக்கிற நேரம் அந்த 2 தோழர்கள் மட்டும் லாஸ்ட் மூமெண்ட் கிட்ட வர்றவர்களுக்கு அடி சரம் மாறியா விழுது. இந்த 2 பேரோட சேர்த்து 2 பேர் நிக்கிறாங்க, வெள்ளையா உடுத்திருக்கிறாங்க. என்ன அடி கிட்ட விடாம. ஆனா ரசூலுல்லாஹ் மயங்கி விழுந்துட்டார். இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. கேட்கிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி சாத் பின் அபீ வக்காஸ், யா ரசூலல்லாஹ் 2 பேரை கண்டு என்ன அடி, பக்கத்துல வெள்ளையா உடுத்திருந்தாங்களே, சரம் மாறி அடி, இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை மதீனாவில், இப்ப அவங்களை காணவும் இல்லை. அவங்க யாரு எவங்க பக்கத்துல வந்து அடிச்சாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீலும் மீகாயிலும். என்னை பாதுகாக்க அல்லாஹ் ஜிப்ரீலையும் மீகாயிலும் அனுப்பிட்டான். வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், மனிதர்களின் உங்களை நபியை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொன்னாங்க. தீன் பூர்த்தி ஆகாமல் நபி மௌத்தாக மாட்டார். இந்த லியுதிஹிரு அலா தீனி குல்லி, எல்லா மார்க்கங்களை விட இந்த மார்க்கம் மேலோங்க செய்வான் அல்லாஹ். இலங்கையில காலியில உங்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். ஜஸீரத்துல் அரபில பேசுற மார்க்கம் தமிழில் உங்களுக்கு எப்படி வந்து கிடைக்கும் என்று நான் கேட்கிறேன். லியுதிஹிரு அலா தீனி குல்லி, இது எல்லா மார்க்கத்தை விட மேலோங்க பறக்க செய்தது. வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் இல்லை, ரப்புல் ஆலமீன். நான் என்ன உங்களுக்கு இதை சொன்னேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே அப்படி நிக்கிறேன் தன்னுடைய இதை கொடுத்தார்களே, அவர்களோட நம்பிக்கை எப்படி என்று கேட்டீங்கன்னா, நிஜமா இறை நம்பிக்கை இதை விட சோதிக்க தேவையில்லை. அவ்வளவு நம்பிக்கை உள்ள தோழர்கள். ஆனா அவர்கள் அல்லாஹ்வை நம்பினால்
மறுமையை நம்பினால் அவர்களுக்குள் இன்னும் இன்னும் அற்புதங்களை அல்லாஹ் காட்டுவான். இன்னும் இன்னும் அந்த நம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரி சில சந்தர்ப்பங்களை கொடுப்பான். இந்த ஹதீஸ் எல்லோருக்கும் தெரிந்தது. இதை படிக்காத யாரும் பள்ளியில் இருக்க மாட்டீங்க நம்புறேன். இதுக்கு அறிஞர்கள் ஹதீஸ் ஜிப்ரீல் என்று பேர் வைத்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ். இதை உங்களுக்கு டீட்டெயிலா நான் பேசுவதற்கு இல்லை. பள்ளியில் ரசூல் அமர்ந்திருக்கிறார். ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய நம்பிக்கையை தன்னை சந்திக்க போகிறோம், ரப்பை சந்திக்க போகிறோம் என்று நம்புறவர்களுக்கு அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாடி அதை உறுதிப்படுத்துவார். இன்னும் உறுதிப்படுத்துவார். சஹாபாக்கள் அன்றைக்கு வித்தியாசமான ஒரு நாள் பள்ளியில எல்லோரும் அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு தெரியாது இன்றைக்கு என்ன நடக்க போகுது என்று. வளமை போன்ற ரசூலுல்லாஹ் அங்கே அமர்ந்திருக்கிறார். இது புகாரி உட்பட எக்கச்சக்கமான ஹதீஸ் கிதாபுகள் வரும். இது முத்தவாத்திரான செய்தி. அதாவது ஸ்ட்ராங் சனதோட உள்ள நிறைய இடங்களால வந்த செய்தி. ஏன்னா இது ரூமுக்குள்ள நடக்கல, பப்ளிக்கா நடந்த அதிசயம். இந்த ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதர் வருகிறார், பின்னாடி உள்ள பாபால கதவால அவர் வெள்ளையும் சொல்லையுமா நிற்கிறார். அவர் முகத்தை எல்லோரும் பார்க்கிறாங்க, பிரயாண களைப்பில்லை. அவர் பிடரிகளை தாண்டி வருகிறார். அவரை பார்க்கிறார். நான் நினைக்கிறேன் உமர் பின் ஹத்தாபுடைய ரிவாயத், அலி பின் அபி தாலிப், இப்படி நிறைய ரிவாயத்துகள் வருது. அடர்த்தியான கருப்பு முடி, அழகாக சீவி வாங்கி இருந்தார். எல்லோரும் அவரை பார்க்கிறாங்க. இந்த ஊர்ல என்னைய கண்டீங்கன்னா இந்த ஊர் வாசியில உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா காலி வாக்கு வேற, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வாருக்கு நீங்க கண்டு பழக்கமா இருப்பீங்க. அவர் யாருன்னு எல்லாரும் பார்க்கிறாங்க. பிரயாணத்துடைய எந்த அடையாளமும் இல்லைன்றாங்க. அழக கொண்டே வாருந்தாங்க, நல்ல கொண்டே சீவு இருந்தாங்க, கருப்பு முடி என்றாங்க, கொஞ்சமும் ஆடையில் எதுவும் இல்லை. தாண்டி வர்றவர் முன்னாடி வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்துட்டார். ரிவாயத்தில் எப்படி வருவதுண்டா, அவர் ரசூலுல்லாஹ் முட்டோட முட்டை சேர்த்து சில ரிவாயத்துப்படி அவருடைய கைகளை பெருமானார் தொடையில் வைத்தார் என்று வருகிறது. கேட்கிறார், மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்கிறார். சஹாபாக்களுக்கு தெரியும் இஸ்லாம் என்றா என்னன்னு தெரியாம யாரும் அங்க இல்ல, முஸ்லிம்களாக இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்றா 5 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கிறது இஸ்லாம் சொல்றாங்க. மல் ஈமான், ஈமான் என்னன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வல் பஅதல் மௌத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதுதான் அதாவது ஆமன்து பில்லாஹ். இத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நம்பணும். சரி, மூணாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இஹ்சான் என்றா என்ன? இஹ்சான் என்றா அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பி அல்லாஹ்வை பார்க்காம அல்லாஹ் என்னை பார்க்கிறான் உணர்வோடு ஒரு அமலில் ஈடுபடுவதுதான் இஹ்சான். அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி ஃபீலிங், அல்லாஹ் எங்களை பார்த்துட்டே இருக்கிறான் ஃபீலிங்ல சொல்லுவது. நாலாவது கொஸ்டின், மதஸ்ஸா, இப்பதான் சபையே மாறு. வந்தவர் கேட்கிறாரு, மறுமை நாள் டேட்டை சொல்லுங்கன்றார். எப்ப மறுமை வருமண்டா? இதுல இதுவரைக்கும் சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. கேள்வி கேட்க வந்தவர் முன்னாடி வந்தா ஊருக்கு புதுசு. இதுவரைக்கும் கேள்வியை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுட்டு பதில பாக்குறாங்க, சதக்த கரெக்ட். அடுத்த கொஸ்டின், சரியா சொல்லிட்டீங்க, இல்ல உண்மையை உரைச்சிட்டீங்க, உண்மையா சொல்லிட்டீங்கன்னா சரியா சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். என்னப்பா கேள்வியை கேட்டு சரி போடுறாரு இவர்? சாரா மாணவனா? மாணவன் ஒரு சார்கிட்ட கேள்வியை கேட்டானா தெரியாம கேட்டான்னு அர்த்தம். சார் மாணவன்கிட்ட கேட்டானா சரி போட கேட்டான்னு அர்த்தம். இவர் யாரு? பெருமானாரை விட படித்த ஒரு ஆள் அங்க நிக்கிறாங்களா? காத்தமுல் அன்பியா? சோ இவர் யாரு? அடுத்த கேள்வி கேட்கிறார், மதஸ்ஸா, எப்ப மறுமை வருமன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து, மறுமையா 2024 அக்டோபர் மாசம் இந்த டேட்ல வரும்டா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 17ஆம் தேதி வரும், அன்றைக்கு தான் ஒரு பெரிய புயல் வீசுமா, அதோட அப்படியே சொன்னாங்க. இல்ல பெருமா, இன்றைக்குள்ள சில பேர் மறுமைக்கு டேட் எல்லாம் சொல்றாங்க, இப்படி கணக்கு போட்டா அப்படி கணக்கு போட்டா. பெருமானாருக்கு அல்லாஹ் சிம்பிளா சொல்லலாம், அதை அல்லாஹ் மறைச்சிட்டான். அதனால அல்லாஹ் மறைச்சதை எவனுக்கும் சொல்ல இயலாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப மறுமை எப்ப வருமென்று கேட்கிற நேரம் பெருமானார் அப்பதான் கொஞ்சம் மாத்தமா பேசுறாங்க. இதுவரைக்கும் உள்ளவர்கள் ஆச்சரியம் அடைகிற ஒரு பேச்சு பேசுறாங்க. வந்தவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு உறவை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? சாயில் மஸ்ஊல், கேள்வி கேட்கிறவரு கேட்கப்படுபவர். அவர் கேட்கிறவராச்சா? ரசூலுல்லாஹ் தான் கேள்வி கேட்கிறாங்க. பேரை சொல்லல, நீங்க அப்துல்லா, நான் முஹம்மதுன்னு சொல்லல. கேட்கிறவரு கேட்கப்படுறவர் சொல்லி போட்டு சொல்றாங்க. யாரு கேள்வி கேட்கிறாரோ,
கேட்கப்படுகிற என்னை விட கேட்கிறவருக்கு கொஞ்சம் தெரியும் தானே என்றாங்க. எப்படி இருக்கு இப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க. ரசூல் எல்லாம் மஸ்ஜிதுல புதிய ஆள் முன்ன பாக்கிறோம். ரசூல்லா சொல்லிட்டாங்க என்ன விட உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் தானடா. அம்பிட்டு பேர் அவர் புதிய நபியோ, பதவி பிரமாணம் மாறப்போதோ, புதிய நபி வர இயலாது, நபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இவர் யாரு? வந்தவர் யாரு? பெருமானருக்கு அவர் தெரியும் வேண்டாம், முஆனகா பண்ணணுமே, ரசூலுல்லாஹ் கெட்டி பிடிக்கணுமே, வந்த உடனே வாங்க கைய கொடுக்கணுமே, அது நடக்கல. பெருமானார் சிரிச்சு நீங்களா பேசல, தெரியாத மாதிரியே இருக்கிறார்கள். வந்தவரும் தெரியாத மாதிரியே கேட்கிறார், ஆனா கொஞ்சம் நெருக்கமா நிற்கிறார்கள். நின்று விட்டு இது பெருமானாருக்கு பரிச்சயமான ஒரு ஆள், அல்லாஹ் அதை தடுத்து விட்டார். யார் என்று சொல்லுவதற்கு தடுத்து விட்டார். இதுதான் அல்லாஹ்வோட சுன்னத். அல்லாஹ் நம்புறவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பான். என்னை சந்திக்க போறீர்கள் என்ற உறுதியை தருவதற்கு அந்த வாய்ப்பு கட்டம் தான் இது. வந்தவர் நெருங்கி விட்டு கேட்டார், எப்ப மறுமை வரும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதை இப்படி சொன்னார்கள், அப்படி வேணுமென்னா நான் சில அடையாளங்களை சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் 2 அடையாளங்களை சொன்னார். கேட்டுவிட்டு எழுந்தார். எழுந்து விட்டு பின்னாடி உள்ள பாபால் அவர் மறைந்து விட்டார். ரசூலுல்லாஹ் உமர் பின் கத்தாப் சஹாபாக்கள் சொல்றாங்க, கொஞ்சம் அவரை கூட்டிட்டு வாங்களே, இந்த போனவர் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் அவரை கூட்டிட்டு வர முடியாது என்று. கூட்டிட்டு வாங்க பிராக்டிஸ் பண்றாங்க ரசூலுல்லாஹ். தீனுடைய ஒரு சம்பாஷணையில் அல்லாஹ் அவர்களுக்கு விரும்பினான். மறுமை என்பது நிஜமா நடக்க போகிறது, ரப்பை சந்திக்க போறீங்க. இந்த துனியாவில் நடக்க முடியாத ஆச்சரியத்தை ரூம்ல இல்ல பாப்ளிக்கா காட்ட அல்லாஹ் விரும்பிட்டான். பாப்ளிக்கா, இந்த உம்மத்துக்கும் சந்தேகப்பட முடியாத முத்தவாத்திரான செய்தி. வெளியே போனவர் தேடுறார். இந்த காலியில நான் போனா என்ன இங்கால போட்டு அங்கால பிடிப்பீங்க, ஏன்னா ஊருக்கு புதுசு. நீங்க போனா உங்களை பிடிக்க இயலாது, ஏன்னா நீங்க ஊருவாசி. உங்களுக்கு தெரியும் இப்படி போட்டு அப்படி போலாம், சரைத்து கடை இப்படி போட்டு அங்கேயும் போய் நிப்பீங்க. எங்காலையா போனீங்க? நான் இப்படி சுத்தி வந்தேன், நீங்க இப்படி போயிருவீங்க. உங்க ஊரு மதீனாவில் எங்க போய் எப்படி போக? பாலைவனத்து வீரர்கள் குதிரை எடுத்து வேகமா போய் யாரையும் பிடித்து வரக்கூடியவர்கள். பெருமானார் கொண்டு வாங்கண்டா கொண்டு வராமல் நிற்க மாட்டார்கள். அவர்கள் சமிஅனா வ அத்தஅனா, செவமெடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்றவர்கள். உமர் பின் கத்தாப் சொன்னார், வல்லாஹி யா ரசூல், அல்லாஹ் மீது ஆணையா காணல யா ரசூலல்லாஹ், எங்கா மறைஞ்சாருன்னு தெரியாது, அவரை காணவே இல்லை யா ரசூலல்லாஹ், எங்க போனார்? பெருமானார் சிரித்தார்கள். அது யாரு தெரியுமான்னு கேட்டார்கள். பெருமானார் இரவுகளில் சந்திக்கக்கூடிய, ரமலான் மாதத்தில் தன்னுடைய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த நாமூஸ், ஈசா இப்னு மரியமிடம் வந்த ரூஹுல் குதுஸ், ஜபலுன் நூர் என்ற மலையில் ஈரா என்ற குகையில் தனித்து நிற்கிற நேரம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மலக்குமாருடைய தலைவர் மனித தோற்றத்தில் மதீனத்து பள்ளிவாசலுக்கு ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். அன்றைக்கு எந்த குர்ஆனாயத்தை இறங்கல, எதையும் கொடுக்கல. இந்த உம்மத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. ஜிப்ரீலை அவர்கள் மனித தோற்றத்தில் பார்த்தார்கள். அவர்கள் கண்கள் வல்லாஹி அதை பார்த்தது. நேரடியாக பள்ளிவாசல் பிடர்களை தாண்டி வர்ணித்து சொன்னார்கள், இப்படி இருந்தார், இப்படி இருந்தார். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரப்போக்களே ஜிப்ரீல் வாராரு என்று சொல்லியிருந்தா என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா? வல்லாஹி தெரியும். எப்படி தெரியும்? அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னிடம் யாரு கேள்வி கேட்கிறீங்களோ, கேள்வி கேட்கிற என்னை விட கேட்கப்படுற என்னை விட கேட்கிற உங்களுக்கு தெரியும் என்றாங்க. ஆழம் என்றாங்களே, கொஞ்சம் தெரியும் என்றாங்களே. முன்னாடி பேசுறவரை ரசூலுல்லாஹ் புரிந்து வைத்திருந்தார்கள். ஏன் பேசவில்லை? சஹாபாக்கள் அவர் மடியில போய் இதா ஜிப்ரீல் என்று பார்ப்பார்கள், அவரை தொடுவார்கள். அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் அது இல்லை. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் அது இல்லை. ரப்பை நம்பினவர்களுக்கு மறைமுகம் அல்லாஹ் காட்டுவான். நீங்க மறுமை ஈமான் கொண்டிருந்தால் அந்த ஈமானை அல்லாஹ் அதிகமாக்குவான். வல்லாஹி அல்லாஹ் அதிகமாக்குவான். அதனால் சொல்கிறேன், இந்த ஈமான் கொள்வதுதான் முக்கியம். நம்ம ஈமானிய சபைகளுக்கு போற நேரம் அந்த ஈமான் புதுப்பிக்கப்படும், மறுமை நம்பிக்கை நமக்கு புதுப்பிக்கப்படும். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், இப்ராஹிம் நபிக்கு புள்ள கிடைக்குது. அது இந்த உலகம் கொண்டாடணுமா இல்லையா? இப்ராஹிம் நபியுடைய புள்ளைய அறுக்க போனது எங்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள்டா. இந்த உம்மத்து இப்ராஹிம் நபி ஷிர்க் உடைக்க வந்தவர். அவருடைய கொள்கை என்ன? ஷிர்க்க ஒழிக்கிறது. பூமியில உள்ள சிலை, அதாவது ஷிர்க்க உடைத்து பேசுவது. அது மாநாடு தினமா மாற்றப்பட்டிருக்கு. ஹஜ்ஜுக்கு எதுக்கு போறாங்க மக்கள்?
ஹஜ்ஜிக்கு போற சில பேருக்கு ஏன் ஹஜ்ஜிக்கு போறோம்னே தெரியாது. அந்த கடமை எதுக்கு நிறைவேற்றும் தெரியுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எதுக்கு சொல்றோம்? லா ஷரீக லக். ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொல்லப்படுற இறைவனுக்கு இணை இல்லை அப்பா. போற ஹாஜிகள் எதுக்கு போறோம்டா, அங்க வேற ஒரு இபாதத் இல்ல, இதே தொழுகை தான், இதான் தொழுகை வேற சுருக்கி தான் தொழணும், இதே சிக்கர் தான். ஒரே ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி வந்த நபி எந்த ஷிர்க்கை ஒழித்தாரோ ஆண்டாண்டாக அவர் கெட்டிய காபத்துல்லாஹ்வுல அந்த ஷிர்க்கை ஒழிப்பு மாநாடு எல்லாம் நடத்துறான். அவர் எங்க ஷைத்தானை கல்லடித்தாரோ உலகத்துல யாராவது நான் காலியில் ஒரு இடத்துல அடிச்சா முடிஞ்சு போயிரும். ரப்பு ஒன்றை பாதுகாக்க நினைத்தால், நான் சொன்னேனே சஹாபாக்குடைய வரலாறு, இதே மாதிரி அல்லாஹ் இதை பாதுகாக்க நினைச்சிட்டு அது எக்ஸாக்ட்லி எந்த டேட், துல்ஹஜ் மாதத்துல எந்த நாள் அது நடந்ததோ அந்த நாள் முழுக்க இணை ஒழிப்புக்கான அதாவது பகிரங்க அறிவிப்பு கொடுக்கக்கூடிய நாள். மறுமை நாள் வரைக்கும் 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்துட்டு பேமெண்ட்ல தூங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அத்தார் இல்லாம ஏச்சி பட்டுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு எதுக்கு ஹஜ்ஜிக்கு போறாங்க? ஹஜ்ஜெண்டாலே நடக்கிறது, தங்குறது, தூங்குறது, சிக்கர் பண்றது, வேற ஒரு இபாதத்தும் இல்ல. ஹஜ்ஜில எப்பயுமே ஒரு இந்தியால ஒரு மீடியா ஒருத்தன் போட்டிருந்தான், என்னன்னா இறைவனுக்காக பயணம் மேற்கொண்டார்களாம். அங்க என்னமோ ஒரு எனக்கு ஞாபகம் இல்ல, 10 எரிஞ்ச சம்பவமே என்ன போட்டிருந்தான். அட ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் ஏதாவது ஒன்று நடக்கும். அங்க கேஸ் வெடிக்கும் என்பாங்க, தள்ளி விட்டு மௌத்தாயிடுவாங்க. ஏண்டா இவ்வளவு நடந்தும் அவ்வளவு ஏசியும் கான் பக்கத்துல படுத்தும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எப்படா நாட்டுக்கு போறன்ற மாதிரி ஒரு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தெல்லாம் ஏன் தாரான இவ்வளவு லட்சத்தை கொடுத்துட்டு, இதுதான் தியாகம். அங்க போய் தியாகத்தை நினைக்கிற நாம என்ன சொகுசுல இருந்தாலும் தியாகம் வெளியே வரணும். சோ ஷிர்க்கு ஒழிக்கிறது அது ஹஜ்ஜி பெருநாளா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வெட்ட போற நாள். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் எப்படி இருக்கும்? பிறந்த நாள் என்ன பெருநாள்? பர்த்டே. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே அல்லாஹ் கோபப்பட்டான் நினைக்கிறீங்களா? இப்ராஹிம் நபியை கொண்டு போய் அவங்க வைஃபை விட சொல்றான். இதெல்லாம் தெரிஞ்சது பக்கா பள்ளத்தாக்குல ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ் எங்க வாழ்க்கையிலும் ஈமான புதுப்பிக்க சில விஷயங்களை வச்சிருப்பான். இது மறுமை மறக்காம இருக்கணும்டா, நம்ம அதுல பயணிக்கிற நேரம் அல்லாஹ் அதை உண்மைப்படுத்துவார். இப்ராஹிம் நபி தன் மனைவியை கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சா இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், ஹாஜரா அம்மாவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தை பால் குடிக்கிற பருவம். இப்ப ஹாஜரா அம்மா கொண்டு போறாங்க, ஒரு தோல் பையில கொடுக்குறாங்க. புகாரில் இந்த செய்தி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. இப்ப நம்ம டைரக்டா நைட்டுக்கு போவோமே, இந்த நைட்டுக்கு இன்றைக்கு காலி தக்குவால கரண்ட் போச்சு, ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி இல்ல, இருட்டாகுமா என்ன ஆகும்? இப்ப ஹாஜரா அம்மா இருந்த இடத்துல யாரு லைட் போட்டு கொடுத்தது? அந்த இடத்துல எந்த ஜீவனும் இல்ல, எந்த மனுஷனும் இல்ல, டோட்டலி இருட்டு, நிலா வெளிச்சத்தை தவிர. அது அமாவாசைக்கு 0. பக்கத்துல ஒரு குழந்தையோட உங்க வைஃப காலி டவுன்ல கரண்ட் போன நேரம் நீங்க வைப்பீங்களா? நீங்க வைப்பீங்களா? எப்படி வைக்கிறது? எதுக்காக வேண்டி இவ்வளவு துவா கேட்டாரோ, எந்த புள்ள வேணும் என்றாரோ அந்த புள்ளைய விடுவாரா? இந்த உலகத்தில் அவர் ஆசை ஆசையா கேட்டது பிரம்மாண்டமான மாளிகை இல்ல, எனக்கு ஒரு புள்ளையா அல்லாஹ், எனக்கு ஒரு புள்ள. இதைத்தான் அவர் தொடர்ந்து கேட்டார். அல்லாஹ்விடம் கேட்டுட்டே இருந்தான், எனக்கு ஒரு புள்ளைய தான். அல்லாஹ் அவ்வளவு காலம் இருந்து கிடைச்ச புள்ள. சோதனைகளை நாம் மறக்க மாட்டோம். ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாடி ஈமான் உருவாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புள்ளைய மனைவி வச்சுட்டு போறவருக்கு எப்படி இருக்கு? இன்றைக்கு நைட் எப்படி தூங்குவாங்க? நான் கொடுக்கிற தோல் பையில் உள்ளது முடிஞ்சுட்டேன்டா, தண்ணி முடிஞ்சு போச்சேன்டா, பக்கத்துல கிணறு போனாலும் திரும்பி வருவோம். ஹாஜரா அங்கால ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுவே தண்ணி கொடுக்கணும். இப்ராஹிம் நபி சுத்தி பார்க்கிறார், ஒரு கிணறும் இல்லை. சுத்தி பார்க்கிறார், ஒரு மரமும் இல்லை. இன்னும் சொல்ல போன இப்ராஹிம் நபியை மாறி ஒவ்வொரு நபிக்கு ஒவ்வொரு அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு. அவரு கைத்தடி அவருக்கு இது. இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதமே பேச்சு திறமையும் ஞானமும். அவர் ஞானத்தை எவனுக்குமே அடையாளம், அப்படி அறிவாளி. அவரோட யாருக்கும் பேச ஒரு மன்னர் வந்தான் விவாதத்துக்கு இப்ராஹிம் நபியோட. எப்பா விவாதம் பண்ணுவோமா? ஆமா. ரப்பண்டா யாருன்னு கேட்டோம். ரப்பு யாரு? உயிர் கொடுப்பான் உயிர் எடுப்பான்டார் இப்ராஹிம் நபி. அப்படியா? நானும் உயிர் கொடுப்பேன் உயிர் எடுப்பேன் தெரியுமா? சாக போற ஒருத்தனை அனுப்பிட்டு உயிர் கொடுத்துறேன் பாத்தீங்களா? தூக்குல போட இருந்தேன், ரோட்ல போற ஒருத்தனை சாவடிச்சிட்டு உயிர் எடுத்தேன் பாத்தியா? நாங்க என்ன பண்ணுவோம்? ஓ உயிர் எடுத்தியா? இது எடுக்கல பாண்டுவோம், இது பிளண்டுவோம், 10 நாளைக்கு விவாதம் ஓடும். இப்ராஹிம் நபி கொடுத்துட்டு இல்லையா, எடுத்துட்டியோ, ரைட், நீ சிக்கிட்ட. எப்படி அறிவுன்னு பாருங்க. அவர் சிலை விஷயத்துல நடந்து கொண்டது எல்லாமே அறிவுபூர்வம். அடுத்த கொஸ்டின் கேட்டார்,
கரெக்ட், சரியா உசுர் எடுத்துட்ட, உயிர் கொடுத்துட்ட. எங்க ரப்ப இன்னொன்று செய்வான் தெரியுமா? கிழக்கிலே சூரியன் உதிக்குது, உதிச்சு மேற்கில மறைக்குது. இது எங்க ரப்பு செய்யறது. உசுர் எடுத்து நீ செஞ்ச. இப்ப ஒண்ணு பண்ணணும், நீ மேற்கில உதிக்க வச்சு கிழக்கில மறைக்க வைக்கணும். சிம்பிள். ஒன்று செஞ்ச, ரெண்டாவது செய். கஃபர். விவாதம் முடிஞ்சிட்டு தோத்தாச்சு. எப்படிப்பா? ஒன்றிலே அப்படி திறமை அவருக்கு. அவர் திறமையாலதான் அவர் எல்லாத்தையும் கேட்கிற வாப்பாட்ட, யா அபத்தி, என் வாப்பாவே, லிமத்தாபுதி ஷைத்தான், இந்த ஷைத்தானை ஏன் வாப்பா வணங்குறீங்க? மாலா யஸ்மு வலா யுபசிரு வலா யுகனி அன்க ஷைஆ. எதையும் கேட்காத, எதையும் பார்க்கதே இல்லையே வாப்பா. பேசி பேசி பார்க்கறேன், கேட்கதே இல்லையே வாப்பா. அலா தாக்குலூன், கிட்ட கொண்டு போய் சாப்பிடு. அலா தாக்குலூன், சாப்பிட மாட்டியா? மாலக்கும்லா தந்திக்கும், என்ன பேசவே மாட்டா? ஒரு ஆட்டி பேசு, என்ன புரிய வைக்க. பேசாத, தீர்த்தினாலும் தின்னாது, எனக்கு தின்னா வாயை திறக்கும். அலாத்தாக்கும், என்ன அறிவு! சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு தைரியம். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி, அவர்கிட்ட ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. என்ன பாயிண்ட் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அவ்வளவு இறக்கம். எந்த அளவு இறக்கம்டா, மலக்குமார் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்க முன்னாடி, லூத் நபி யாரண்டா? இப்ராஹிம் நபி பயான்ல இருந்த ஒரு ஆள். பயான்ல இருந்தவர் ஈமான் கொண்டுட்டாரு. லூத் நபி அல்லாஹ் நபி ஆக்கிட்டான். அவர் அந்த ஊர்ல போய் பிரச்சாரம் பண்றாரு. இவர்கிட்ட மாணவன் ஒரு ஆள், அவர் இப்ப நபி. இப்ப மலக்குமார்கள் வர்றாங்க இப்ராஹிம் நபி வீட்டுக்கு வந்துட்டு மெசேஜ் சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்ல போறாங்க? எப்பா உங்களுக்கு புள்ள கிடைக்க போகுது. உடனே அந்த அம்மா வந்துட்டா. அவன் நின்றுட்டே இருக்கிறார். கேட்கிறா, எங்களுக்கு புள்ளைய இந்த கிழவி எங்களுக்கு புள்ளையா? எனக்கு எல்லாமே மாதவிடா நின்று போச்சு. என் கணவன் கிழவர் வயசு, எங்களுக்கு புள்ளையா? அவங்க மலக்கு கேட்டா, அல்லாட விஷயத்துல ஆச்சரியப்படுறீங்களா? அவனுக்கு அது லேசி. இப்ப அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப இப்ராஹிம் நபி சொல்றாங்க, லூத்துல சமுதாயத்தை அழிக்க போறோம். வேணா, கொஞ்சம் டைம் கொடுங்களேன். வேணாம். ஒரு நபி எவ்வளவு இறக்கமா இருந்தா, நாங்க அழிச்சு முடிக்க அவங்களை தொல்லை நீங்கட்டும், கொஞ்சம் திருந்திருவாங்களே, டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவ்வளவு இறக்கமுடையவர் தண்ட புள்ளைய வச்சுட்டு போவார் நினைக்கிறீங்களா? புகாரியுடைய செய்தி ரொம்ப உருக்கமா இருக்க. ரசூலா சொல்ல போக்கல, அந்த அம்மா பின்னாடி ஓடி வராங்களாம். போற கட்டம் பக்கா பள்ளத்தாக்குல வச்சுட்டு, காபத்துல்லாட ஃபவுண்டேஷன் மட்டும்தான் இருக்கு. கவாயிதல் பைத், பைத்துடைய ஃபவுண்டேஷன் இன்னும் கெட்டல பைத்த. இப்ப அது ஆரம்ப ஃபவுண்டேஷன், அதை தேடி பிடிச்சுதான் வந்தாங்க. விளங்குச்சா? குர்ஆன்ல இப்ராஹிம் நபி காபத்துல்லா கெட்டினதா வரல. வைத் யர்ஃபா இப்ராஹிம் கவாயிதல் பைத், பைத்துடைய கவாயிதுகளை மேலே ஏத்தினார், ஃபவுண்டேஷனை தூக்கினார். கட்டிடத்தை கெட்டப்பட்ட ஃபவுண்டேஷனை எழுப்பினார் தான் வருது. சோ ஃபவுண்டேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அந்த இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு அந்த அம்மா விட்டுட்டு போப்புகளை கேட்கிறாங்க, இப்ராஹிம் எங்கப்பா போறீங்க பேசாம? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் திரும்பவில்லை. இப்ராஹிம் நபி திரும்பவில்லை. அந்த அம்மா ரெண்டாவது முறை பக்கத்துல ஓடி வராங்க. யோசிச்சு பாருங்க, உங்க வைஃப், நீங்க பாலைவனத்துல நிக்கிறீங்க. இன்றைக்கு பாலைவனத்துல நடுவுல போட்டுட்டு போனா, இந்த ஜிபிஎஸ் யுகத்திலே ஒரு ஆள் கையில மொபைல் போன் இல்லாட்டி ரோட்டு தெரியாட்டி சாகுவான். என்ற தண்ணி கிடைக்காத ஒரு ஏரியம் கட்டும், அதாவது நடு பாலைவனத்துல கட்டும் அகோர வெயில உடம்பு டீஹைட்ரேட் ஆயிட்டான், செத்துருவோம். ஏண்டா இன்றைக்கு சில காடுகளுக்கு போய் சொப்பரை மேலால கொண்டு போய் புள்ளைகளை தேடிக்கொள்ளலாம் போய் எத்தனையோ நாள் மிஷன் பண்ணிதான் பிள்ளைகள் காட்டில் சிக்கின பிள்ளைகள் எடுத்தாங்க. சோ அடர்த்தியான பாலைவனத்துக்கு, அதாவது அந்த மாதிரியான பாலைவனத்துக்குள்ள போட்டா, நீண்ட நெடிய பாலைவனத்துல இப்ப இவர் விட்டுட்டு போனா தண்ணி முடிஞ்சா, சாப்பாடு முடிஞ்சா என்ன ஆகும்? அந்த அம்மா பின்னாடி வந்து திரும்ப கேட்கிறாங்க, இப்ராஹிம் என்ன விட்டுட்டு போறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூணாவது முறை ஹாஜரா அம்மா கேட்டாங்களா, இப்ராஹிம் அல்லாஹ் அமரக், அல்லாஹ் சொன்னானான்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் இந்த பயணத்துல ஒன்றும் சொல்லாதவர் வைஃபையும் புள்ளையும் வச்சுட்டு போல கேட்கிறாங்க, அல்லாஹ் தான் ஏவினானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் திரும்பவில்லை. இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கல, ஓடிரும், கல்பு பதறிரும். மனைவியும் அவர் பார்க்காமல் நான் ஆமான்ட்டார். ஆமான்ட்ட பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலைகள் எடையால் போனார். மக்கா இன்றைக்கு மலைனாலதான் காபத்துல்லா என்பது குழி, ஆக தாழ்ந்த வாது, அதாவது பள்ளத்தாக்கில் உள்ள குழி. நீங்க எந்த மலைக்கு ஏறினாலும் காபத்துல்லா கீழே தான் இருக்கு.
அல்லாட செட்டப் மலைக்கு மேல வைக்கிறது இல்ல, அது மனுஷன் செட்டப். ஒசதத்துல இருக்கணும். அல்லாட செட்டப் கீழே இருக்கணும். எல்லா மலையாள ஏறி பார்த்தாலும் காபத்துல்லா தெரியும். காபத்துல்லா கீழே, நீங்க ஹரத்துக்குள்ள போனா படி இறங்கி தான் கீழே போகணும். கீழே கிரவுண்ட்ல தான் காபத்துல்லா இருக்கும். ஒரு நாள் மேல வைக்கிற கான்செப்ட் அல்லாட்ட இல்ல. சோ அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க, மலைகளுக்கு இடையால் போய் இவர்கள் தெரியாம, வார்த்தையை கொஞ்சம் பாருங்க, இவங்க தெரியாம காபத்துல்லா டைரக்ஷனுக்கு இப்ராஹிம் கைகளை ஏதினார். ரப்பனா, அல்லாஹ்விடம் கேட்டார், ரப்பே இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என் சந்ததியை குடியமர்த்தி விட்டேன். எந்த பிளேஸ் நீ தேர்ந்தெடுத்தியோ அந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அங்க ஏர் கண்டிஷன் இல்ல, அங்க ஃபேன் இல்ல, அங்க பிலோ இல்ல, அங்க பெட் இல்ல, அங்க ஒன்றுமே இல்ல. என் பிள்ளைக்கு பிளாங்கெட் இல்ல, ரப்பே பேம்பஸ் இல்ல. என் வைஃப் அந்த பாலைவனத்தில் நிக்கணும். அவர் என்ன கேட்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி. அந்த பக்கம் திரும்பி கைகளை ஏந்தி கொண்டு அவர்களை காணாத விதத்தில் ரசூலுல்லாஹ், கவனமான ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ், அவர்களை காணாத விதத்தில். கண்டால் கல்பு இடம் கொடுக்காது, கல்வி இடம் கொடுக்காது. காணாத விதத்தில் இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி. அவருடைய கவலை. இந்த குர்ஆன் ஆயத்தை நான் ஓதி இன்றைக்கு ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி நான் மிச்ச நேரமா யோசிச்சேன். ஒரு நாள் வானொலி நிகழ்ச்சிக்கு நான் போறேன். எனக்கு அன்றைக்கு தினம் இந்த நிகழ்ச்சி குர்ஆன் ஆயத் எல்லாத்தையும் பிரட்டி பார்க்கிறேன். என்ன இது? ஏனென்றால் நான் போய் ஹரத்துல இந்த மாதிரி கேட்க மாட்டேனே. எனக்குள்ள ஒரு உணர்வு, இப்படி நான் கேட்க மாட்டேனே துவாவை. என்ன துவா கேட்கிறார்? ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என்னுடைய சந்ததியை குடியமர்த்தி விட்டேன். பிவாதின், ஒரு பள்ளத்தாக்குல, கைரி ஸீ ஸரஇன், எந்த புப்பூண்டு முளைக்காத விளைச்சலும் வராத ஒரு இடத்துல. இந்த பைத்துக்கல் முஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்து. மூணாவது வருது சங்கையான ஆலயம். ஃபர்ஸ்ட் தான் சங்கையான ஆலயம் வரணும். நாங்க அப்படிதான் நினைப்போம். யா அல்லாஹ், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல பள்ளத்தாக்குல ஒண்ணுமே இல்லாத இடத்துல அவர் கவலையை வெளிப்படுத்துறார். ரப்பே, அவர் அறிவு சொல்லுது சாவுவாங்க, ஆனா அவருடைய கல்பு சொல்லுது இல்ல, என் ரப்பு பாதுகாப்பான், என் ரப்பு பாதுகாப்பான். வல்லாஹி, பாலைவனத்துல ஒரு பிஞ்சு குழந்தையோட பச்சை உடம்பு உள்ள பெண்ணை வச்சா வல்லாஹி சாவுவாங்க, வல்லாஹி சாகணும். அதுக்கு மேல் ஒரு துணை இல்லாம எப்படி போவாங்க? வாகனம் இருக்கணும், அவங்கள்ட்ட வாகனம் இருக்கணும், தப்பி போறதுக்கு ரூட் தெரிஞ்சிருக்கணும், போறதுக்கு அவங்களுக்கு வானசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், நட்சத்திரங்களை பார்த்துட்டு பயணம் மேற்கொள்றதுக்கு. எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊருக்கு போற அளவுக்கு தண்ணி. ஹதீஸ்ல வருது, ஒரு தோல் பைக்கு பெரிய கேலன் கொண்டாந்து வைக்கல, அவரும் போகணுமே, அவரும் தண்ணி வச்சுக்கொள்ளணும். சோ போற வழியில் அவருக்கு தெரியும் எங்க நீர்த்தடாங்கள் இருக்கின்ற. அதனால அவர் கேட்கிற, பிவாதி, ஒரு பள்ளத்தாக்குல வச்சுட்டேன், எங்கேயுமே மரத்தை காணையாலாம். ஹரத்துக்கிட்ட போய் மரம் பாருங்க பாப்பம், கிடைக்குதான்னு உங்களுக்கு. இந்த காலத்துல இப்ப எல்லா இடத்துலயும் மரம் வருகுது. அதனால சொல்றேன், ஒரு மரமும் இல்லையா அல்லாஹ். இந்த பைத்துக்கல் முஹர்ரம், இதுதான் உன்னுடைய புனிதமான ஆலயம். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அல்லாஹ், இதான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல எதுக்கு தெரியுமா? ரப்பனா, என்னுடைய ரப்பே, லியுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு அவர்களை விட்டு விட்டேன் யா அல்லாஹ். இப்பதான் அந்த துவாட பெர்ஃபெக்ட் பர்சன். ரப்பனா, என்னுடைய ரப்பே, ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸ். ஒரு வாப்பா என்ன கேட்பாருன்னா, புள்ளை வைஃப் விட்ட யா அல்லாஹ், என்ன போ சொல்லிட்ட, அவங்க பேசணும், கதைக்கணும், வாழணும், மக்கள் அனுப்பிறியா அல்லாஹ். என்ன வைஃப் தனியே யா அல்லாஹ், யாருமே பேசுறதுக்கு இல்லையா அல்லாஹ். என்ன புள்ள அழுதாலும் யாரும் இல்லையா அல்லாஹ். மக்களை அந்த பக்கம் திருப்பிறியா அல்லாஹ். ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம். கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஹாஜரா அம்மா தூரமா பாக்குறீங்க, உங்க வைஃப் உங்க பிள்ளைக்கு இப்படி வந்தா என்ன ஆகும்? இது ஏன் அல்லாஹ் செஞ்சான்? நான் இருக்கிற சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ் ஒரு மூமினுக்கு தன்னுடைய நம்பிக்கை அதிகப்படுத்துறதுக்கு சில விஷயங்களை செய்வான். நான் அதான் ப்ரூவ் பண்றேன். நீங்க மறுமையை நம்பிட்டீங்கன்னா போதும், அதுல பயணிச்சிட்டீங்கன்னா அந்த ஈமான் கூடும். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க இப்ராஹிம் நபிட்ட, போக்கல அல்லாஹ் மரக்கு இப்ராஹிம் அல்லாஹ்வை ஏவினான், அவர் ஆமண்டார். இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்ப எங்களை அல்லாஹ் பாப்பானண்டா. சுப்ஹானல்லாஹ், அப்ப எங்களை அல்லாஹ் பாப்பானண்டா. அல்லாஹ் எப்படி பார்த்தான்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் எப்படி பார்த்தான்னு நினைக்கிறீங்க? இதான் ஈமான். அல்லாவை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவார். அந்த அத்தாட்சிகளை கண்டால் நாம் மறுமைக்காக வேண்டிய நம்முடைய வியாபாரத்தையும் தூக்கி வீச ரெடியாகும். எது ஹராம் ஹலாலை பார்க்க ரெடியாகும். தம் வாழ்க்கையில் நேர்மை அநியாயம் நடக்கணும். அந்த அம்மா அந்த இரவுல எப்படி விழிச்சிருந்த என்ன இருக்கு? யாருமே இல்லாத இடத்துல பயம் வராதா? ரப்புடைய உதவி வரும் வரைக்கும் பார்த்தார். உடனடியே இப்ராஹிம் நபி போன உடனே அப்படியே ஒரு
பெரிய ஒரு பெக்கோ வந்து தோண்டி தண்ணி வந்துச்சா? அந்த அம்மா தண்ட புள்ளை எடுத்தாங்க. தண்ணி தாவத்துல நாக்கு வறண்டி போச்சு, உதடுகள் காஞ்சிட்டு, பாலும் வராது, புள்ளைக்கு பால் கொடுக்கவும் இயலாது. அந்த அம்மா புள்ளை எடுத்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா? சாகர கட்டத்துல ஒரு மனிதன் ஓடுவான், தனக்காக இல்ல தன் பிள்ளைக்காக. ஐசியூல புள்ளை இருந்தா வீட்டுல எவ்வளவு இருந்தாலும் ஏசி பண்ணி இது இருந்தாலும் அந்த ஐசியூல இருந்த உம்மாட தொண்டையெல்லாம் தண்ணி வத்திரும், உதறி காஞ்சி போயிரும். டாக்டர் என் புள்ள கண்ணை திறந்துச்சா பேசிச்சா? அந்த அம்மா குழந்தைய எடுத்துட்டு ஓடுறாங்க ஷஃபாக்கு. எட்டி பாக்குறாங்க, யாரும் வரமாட்டாங்களா? அல்லாஹ் யார் மூலமாவது எனக்கு தண்ணி தர மாட்டானா? தருவான் நிச்சயமா. மறுவா கோடுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கணக்குப்படி ஒரு 3.5 கிலோமீட்டர் மலையை ஏறி இறங்கி அங்க ஹாஜிகள் இன்றைக்கு ஏர் கண்டிஷன்ல ஜம்சம் குளிர் தண்ணியை காலிலையும் ஊத்துறாங்க, சில பேர் தலையிலையும் ஊத்தி ஏசியில 3.5 கிலோமீட்டர். இங்கால கொஞ்சம் 500 மீட்டர் வரும். ஏறி நடந்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு டயர்ட் செய்யறதுல அந்த அம்மா 7 தடவை ஓடுற நேரம் தான். அந்த இடம் கிராமமாகறதுக்கு தண்ணி தேவை, அது நகரமாகறதுக்கு தேவையான வசதி தேவை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தண்ணீரை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வாரேன்டா, அந்த அம்மா அன்றைக்கு ஓடினது யாரும் வீடியோ பண்ணல, யாரும் போட்டோ பண்ணல. இன்றைக்கு உலகத்துல முஸ்லிம் ஜனாதிபதியிலிருந்து பிரதமர் வரைக்கும் ஒரு பொம்புல எந்த இடத்துல தோலை குலுக்கி கீழே இறங்கினாவோ, நீங்க தோலை குலுக்கி ஓடுங்க. கிரீன் லைட் ஏரியா, அது மலையிட கீழே ஏரியா, அந்த ஏரியால வரப்போல இப்படி தவள் ஆட்டோமேட்டிக்கா குலுங்கிப்படும். அந்த ஏரியாக்கள்ல ஓடுங்க. மலையை ஏற போறீங்க, இப்ப ஆட்டோமேட்டிக்கா குலுங்கிப்படும். இந்த உம்மத்துல எல்லா கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லாம ஒரு பெண் ஓடினத்துக்காக வேண்டி அல்லாஹ் அவ்வளவு பேரை ஓட சொல்லி இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு அவங்களுக்கு வந்த ஈமான் என்னண்டா? ரஸ்ஸாக். பாலைவனத்துல எங்கேயும் தண்ணி கிடைக்காத நேரம் இன்றைக்கு அந்த ஊற்று நிரம்பி வடியுது. சுப்ஹானல்லாஹ். சோ நான் ஜம்சமை பத்தி இப்பொழுது பேச வரவில்லை. இந்த அத்தாட்சிகளை அல்லாஹ் நம்மட லைஃப்ல காட்டுவான். நம்ம மறுமையை ஒழுங்கான நம்பினால் அந்த நம்பிக்கை அல்லாஹ் இன்னும் இன்னும் உறுதி செய்வான் என்ற செய்தியை சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். அதனால் நம்பிக்கையிலிருந்து ஓரமாயினால் அல்லாஹ் தூக்கி வீசிடுவார். நாம் அல்லாஹ்வை நம்பணும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் மறுமையை நம்புவதற்காக வேண்டி நாம் பயணிக்கிற நேரம் நம் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை அல்லாஹ் காட்ட ஆரம்பிப்போம். இவைகளை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள்.